Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. நம்முடைய திரு பானுச்சந்தரும் இணைந்திருக்கிறார். இந்த சர்வதேச விவகாரங்களை பார்க்கக்கூடிய அரசியல் விமர்சகர் கர்னல் பிரின்ஸ் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு பானுச்சந்தர், நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த அந்த கேள்வியை தான் இது ஒரு பிராந்திய யுத்தமா இன்னைக்கு உருவாயிருக்கிறது. இது இன்னமும் கூட விரிவடையறதுக்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளவு? நம்ம கடந்த ஆபரேஷன்ஸ் பார்த்தோம், கடந்த ரவுண்டு 12 நாள் யுத்தம் அப்படின்னு முடிந்தது. இது அது போல ஒரு டைம் ஃப்ரேம்ல தான் இருக்குமா? இது நீண்டு கொண்டே போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா அமெரிக்கா இந்த யுத்தத்துக்கான இலக்கு அப்படிங்கிறத ரொம்ப பெருசா வைத்திருக்கிறது. அந்த இலக்கு சாத்தியமாகக்கூடிய இலக்கா? ஏன்னா இன்னைக்கு உச்சத்தலைவர் கொண்டாலும் the regime Iranian deep state is still very intact. கரெக்ட். ஒரு அம்பு வில்லிலேந்து விட்ட பிறகு அது எங்க போய் ஆக்சுவலா இடிக்குது, அது என்ன சேதம் விளைவிக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் யுத்தமும். இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன நினைச்சிருக்காங்க, இது ஒரு குவிக்கா அந்த லீடர்ஷிப் ஈரானியன் லீடர்ஷிப் எலிமினேட் பண்ண பிறகு டக்குன்னு கேப்சுலேட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த யுத்தம் ஒரு ஷார்ட் டேர்மா முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சுதான் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஈரான் என்ன பண்ணிருக்காங்க, சென்ட்ரலைஸ் டிசிஷன் மேக்கிங் இல்லாம ரீஜனல் கமாண்டர்ஸ் எல்லாருக்கும் அட்டானமி கொடுத்து நீங்க உங்க என்ன நீங்க கரெக்டா ஃபீல் பண்றீங்களோ அதை ஏத்தாப்புல நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னு சொல்லி பண்ணதுனால நீங்க பாத்துருக்கீங்க. ஸோ யுத்தம் விருந்துட்டே போயிட்டு இருந்திருக்கு. இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் கல்ஃப் கோஆபரேஷன் கண்ட்ரிஸ் எல்லாருமே அட்டாக் பண்ணிருக்காங்க. பார்த்திருப்பீங்க UAE, கட்டார், பஹ்ரைன் அந்த மாதிரி அட்டாக் பண்ண பிறகு இப்ப ஈவன் ஒமான் அட்டாக், போர்ட் டுக்கும் ஒமான் அட்டாக் பண்ணிருக்காங்க. அசர்பைஜான்ல ஒரு ட்ரோன் போய் விழுந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி நீங்க கேட்கற மாதிரி ஜியோகிராபிக்கலா இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, டியூரேஷனும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அமெரிக்கா என்ன மிஸ்கால்குலேட் பண்ணாங்கன்னா, இது லோ காஸ்ட் ட்ரோன்ஸ் வச்சு AI வச்சு ஈரான் கண்டினியூஸா தாக்கிட்டே இருக்காங்க. ரைட்டா? சோ அதை ரிட்டாலியேட் பண்றதுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இங்க ஆன்டி ட்ரோன் சென்சர் சிஸ்டம்ஸ் வச்சு இது த்வாட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனாலும் அந்த சென்சர் சிஸ்டமையும் அட்டாக் பண்றாங்க ஈரான். சோ அதனால $1 பில்லியன் டே அமெரிக்காவுக்கு இந்த வார்னால இதுவரையும் செலவாயிட்டு இருக்கு. சோ இத மாதிரி காஸ்ட்லியா இருக்கும்போது இப்ப இது அமெரிக்கா அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ஆபரேஷன் என்னன்றதே குழப்பி ஒரு ஹிடன் அப்ஜெக்டிவ் இருக்கும். இந்த காஸ்ட் ஆஃப் த வாரை நாங்க மீட்கிறேங்கிற பேர்ல எப்படி வெனிசுவேலன் ஆயில தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்தாரோ, ஃபேசினேட்டட் பை தட் ஐடியா, அதை ஈரான்ல செஞ்சு பார்த்துடலாம், எம்போல்டன் பை தட் ஐடியா. அதை அவர் ஈரான் எண்ணெய் தான் அவர் வெளியே சொல்லாத இலக்குன்னு பார்த்துட முடியுமா? ஈரானின் எண்ணெய் வளம், ஈரானோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்றதுனால அமெரிக்காவுக்கும் ஆக்சுவலா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி வரும். ஏன்னா அமெரிக்கா இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா கூட the framework agreementல ஆயில் இம்போர்ட் ஃப்ரம் அமெரிக்கா ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் இருந்தது. கரெக்ட்டா? சோ அது நம்பர் 1. நம்பர் 2 இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்னொன்னு, அவர் எப்படி வெனிசுவேலாவை ஒரு வேசல் ஸ்டேட் போல அங்க இருக்கிற எண்ணெய் வளத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரோ, அங்க அவருக்கு ஏதுவான ஒரு ரெஜிமை உட்காத்தி வச்சு, ஒரு பப்பட் ரெஜிமை உருவாக்கி வச்சு அந்த எண்ணெய் வளங்கள் எல்லாம் அமெரிக்கா உறிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் அவர் மனசுல வச்சிருக்கக்கூடிய இலக்கோ? இல்ல, அது ஒண்ணு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, வெனிசுவேலா ஈரானும் சைனாக்கு பிக்கஸ்ட் ஆயில் சப்ளையர்ஸ். ஓகே, சோ நீங்க வெனிசுவேலாவையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண அப்புறம் ஈரானையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா சைனாவை நீங்க முடக்கிடலாம் ஒரு மாதிரி ஒரு லெவல்ல அப்படின்னு நினைக்கிறாரு. ஈரான் இருக்கிற பிராக்டிகலா ஒரே கஸ்டமர் சைனா மட்டும்தான். 80% மேல சைனாவுக்கு தான் ஈரான்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணெய் வளம் போகிறது. பிகாஸ் தேர் அந்த சாங்ஷன் ரெஜிம், அந்த சாங்ஷன் ரெஜிமை மதிக்காத வேற வழிகளில் பெறக்கூடிய நாடு சைனா மட்டும்தான். ஸோ சைனாவுடைய டாமினன்ஸை, அதோடைய எனர்ஜி டாமினன்ஸை, எனர்ஜி செக்யூரிட்டியை த்வாட் பண்றதும் இதோடைய நோக்கமா? இல்ல, அதுவும் ஒரு நோக்கமா இருக்கும். பட் ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க, நாங்க ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிஜிம் சேஞ்ச் தான் எங்களோட எய்ம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் அட்டாக்
ஆயத்துல்லா கமேனை வந்து சொன்ன பிறகு வந்து ரிஜிம் சேஞ்ச் தான் தன்னோட லட்சியம் சொன்னாங்க. இப்போ வந்து என்ன லட்சியம்ன்றது அவங்களாலே கிளியரா ஆர்டிகுலேட் பண்ண முடியல. ஏன்னா வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஒன்னு சொல்றாரு, செக்ரட்டரி ஆஃப் வார் ஒன்னு சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம அனலிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்கிறோம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் ஆனா வந்து இப்போதைக்கு ஒரு என்ன வியூ வருதுன்னா, அமெரிக்கா இஸ் நாட் கிளியர் ஆன் வேர் இட் வாண்ட்ஸ் டு கோ. அண்ட் அமெரிக்காவுக்கு ரிசோர்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாக் பைல்ஸ்லாம் வேற கம்மியாயிட்டே வருது. ஓகே, இப்போ ஃபாஸ்ட் பேஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டாக் பைல்ஸ்க்கு இது பண்ணிட்டாங்க. யுக்ரைன் சேர்ந்து சில லோ காஸ்ட் ட்ரோன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பண்றது அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அமெரிக்காவும் வந்து இந்த ரிட்டாலியேஷன் ஃப்ரம் ஈரான் வந்து எதிர்பார்க்கறாங்க. எஸ்பெஷலி ஜிசிசி கண்ட்ரீஸ் அட்டாக் பண்ணதுனால ஜிசிசி கண்ட்ரீஸ்க்கும் வந்து கர்னல் பிரின்ஸ் அவர்களையும் உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த இதெல்லாம் திஸ் பாசிபிலிட்டி எக்ஸிஸ்டட்ல. இன்னைக்கு அவங்க வந்து சிமுலேஷன் வீடியோஸ் எல்லாம் கூட ஈரான் எப்படி நாங்க பேசஸ் எல்லாம் தாக்கக்கூடும் அப்படிங்கிற அந்த வார்னிங்ஸை இப்பயும் கொடுத்துருக்காங்க, கடந்த ரவுண்ட் ஆஃப் ஆபரேஷன்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. இது இந்த வார் கேமிங்ல இதெல்லாம் எதிர்நோக்கி இருக்காது அமெரிக்காவோ இஸ்ரேலோ இதை செய்யும் பொழுது? எந்த வார் பண்ணாலும் எல்லாத்துக்கும் கண்டின்ஜென்சிஸ் பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. வார் இஸ் லைக் அ செஸ் கேம். ஒரு மூவ் பண்ணா அதுக்கு இமீடியட்லி ஒன் காயின், அதுக்கப்புறம் அடுத்த காயின்ஸ்ல எப்படி பண்ணலாம், நெக்ஸ்ட் மூவ், நம்ம மூவ் பண்ணும்போது இன்னொருத்தர் வேற மாதிரி மூவ் பண்ணா என்ன பண்ணலாம், அந்த மாதிரி பண்றது தான் நீங்க யூஸ் பண்ற வேர்ட் வார் கேம். ஸோ யூ டிஸ்கஸ் மெனி ப்ராபபிலிட்டிஸ் என்னெல்லாம் ஆகும் அப்படின்ட்டு நீங்களாம் டிஸ்கஸ் பண்ணீங்க. சைனாவோட எனர்ஜியை ஸ்பாட் பண்ணணுமா, அதெல்லாம் இதில் பண்ணணுமா. ஸோ ஒன் கேம் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் ரெப்ரிகஷன்ஸ். ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க, இஸ்ரேல்னால தான் இந்த வார் வந்துச்சு. எஸ்டர்டே நீங்க அமெரிக்கன் கோர்ட்ல வந்து நீங்க பார்க்கும்போது ஒரு வெட்டரன் வந்து அங்க வந்து ஆட்சேபனை தெரிவிச்சாரு, why are we fighting Israel's war அப்படின்ட்டு. அமெரிக்கா மாதிரி பெரிய தேசம் இஸ்ரேலுக்காக ஒரு வார் போகுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் இல்ல, அதுல ஒரு மிக்ஸ்ட் மெசேஜிங் வரத பாக்குறோம். இல்ல, அதுல ஒரு மிக்ஸ்ட் மெசேஜிங் வரத பாக்குறோம் கர்னல். அதுல ஒரு மிக்ஸ்ட் மெசேஜிங் வரத பாக்குறோம். முதல்ல மார்க்கோ ரூபியோ அமெரிக்க வெளிவிவகாரத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இல்ல இது இஸ்ரேல் அவங்கள தாக்க இருந்தாங்க, ஈரான் அதுக்கு இயல்பா பதிலடி கொடுக்கும், நம்ம நிலைகள் தாக்கப்படும், பிரியம்டிவா செஞ்சோம் அப்படிங்கிறார். அதோட தோற்றம் வந்து இஸ்ரேல் எங்களை இந்த போருக்கு இழுத்ததுன்னு. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரு, நான் தான் இஸ்ரேல் இந்த போருக்கு இழுத்தேன் அப்படின்னு. பட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அமெரிக்காவுக்கு இசைவில்லாத யுத்தத்தை, அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் போன்ற ஒரு மெர்க்யூரியல் பிரசிடென்ட்டுக்கு இசைவில்லாத ஒரு யுத்தத்தை இஸ்ரேல் செஞ்சிருக்க முடியாது. ஸோ இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து அமெரிக்கா முடிவு செய்ததால தானே இந்த நேரத்தில் அவங்க செஞ்சிருக்க முடியும். அதுதானே ஒரு சரியான புரிதலா இருக்க முடியும். கண்டிப்பா இது வந்து ஒரு கம்பைன்ட் two countries have gone and war against ஈரான். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு என்ன அட்வான்டேஜ், இஸ்ரேலுக்கு என்ன அட்வான்டேஜ், அவங்க எல்லாம் பிரெயின் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதுல மூல காரணம் என்னன்னா, ஏன் இஸ்ரேல் வந்து திருப்பி ஈரானை தாக்குது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அக்டோபர் 7, 2024 ஆன இன்சிடென்ட் 23 when ஹமாஸ் வந்து அவங்கள தாக்குறதுனால அவங்க நினைச்சாங்க இது வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடென்ட், அவங்களுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கு. அதனால இதை வந்து மூல வந்து ரூட்டை வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. அதனாலதான் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்தீஸ் now they have gone to the root. ஸோ அந்த ரூட் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த சப்போர்ட் வந்து அமெரிக்காவோட சப்போர்ட் வேணும், இஸ்ரேல் தனியா போக முடியாது. அப்படின்றப்போ அந்த நியூஸ் வரும்போது நெத்தன்யா வந்து ட்ரம்பை கன்வின்ஸ் பண்ணி இந்த வார் போடுறது அது சாத்தியமா இருக்கலாம். பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஈரானை தாக்கணும், இது வந்து தேர் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் நாட் டு அஸ், நாட் ஒன்லி டு அஸ், அமெரிக்காவுக்கும் உங்க ஆபத்துன்னு பல பிரசிடென்ட்ஸ் அவர் கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறார். கிங் மேக்கர்ஸ் IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.